ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நேற்றுக்கு நைட்டு பிக் பாஸில் வந்து ஒரு பெரிய சம்பவமே நடந்திருக்குது. அது என்னன்றது பார்க்கலாம். நேற்றுக்கு டாஸ்க் முடிஞ்சதுலேருந்து கம்ருதீன் வந்து என்ன பண்ணார், பார்வதி கிட்ட போய் பேசுகிறதுக்கு ட்ரை பண்ணார். ஆல்ரெடி 2 டாஸ்கில் பேசாதவர் 3வது டாஸ்கில் வந்து ஏன் பேசுகிறதுக்கு ட்ரை பண்ணுறாருன்றது புரியல. போயிட்டு பார்வதி பக்கத்துலேயே உட்கார்ந்து அட்டென்ஷன் கொடுக்குறாரு, சாரி கேட்குறாரு, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்ற மாதிரி வந்து கம்ருதீன் வந்து பார்வதி கிட்ட சொல்கிறாங்க. ஆனால் பார்வதி என்ன சொல்கிறாங்க, நான் உங்கள்கிட்ட பேச விருப்பப்படல, நீ என்னை எவ்வளோ அசிங்கப்படுத்தியிருக்கிற, எவ்வளோ ஒஸ்ட்டாக பிஹேவ் பண்ணியிருக்கிற, என்னை பற்றி அவ்வளோ ஒரு கேவலமாக பேசியிருக்கிற, நான் உங்கள்கிட்ட பேச விருப்பப்படல, நீ பேசினதை வந்து என்கிட்ட நியாயப்படுத்தாத, தயவுசெய்து இங்கேருந்து போயிடு அப்படின்ற மாதிரி வந்து சாமா கழுவிக்கிட்டே இருக்கும்போது பார்வதி வந்து இந்த வார்த்தையை சொல்கிறாங்க. சாரி பார்வதி, நான் ஏதோ கோவத்தில் நான் பேசிட்டேன் அப்படின்ற மாதிரி தான் கம்ருதீன் வந்து சொல்கிறாரு. அதுக்கு பார்வதி தயவுசெய்து இங்கேருந்து கிளம்பிடு அப்படின்ற மாதிரி தான் பார்வதி சொல்லிவிட்டு அவங்க சாமா கழுவ ஆரம்பிக்கிறாங்க. பார்வதி வந்து கம்ருதீன் கிட்ட பேச ஆரம்பிக்கல, கம்ருதீன் தான் வந்து பார்வதி கிட்ட அட்டென்ஷன் கொண்டு போய் கொடுத்து, நான் உங்ககிட்ட சாரி கேட்குறேன், நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் ப்ளீஸ், நான் உங்ககிட்ட பேசணும் அப்படின்ற மாதிரி தான் அதையே மென்ஷன் பண்ணி திருப்பி சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. அது மீறியும் நைட்டு வந்து பார்வதி கிட்ட வந்து கம்ருதீன் வந்து பேசியிருக்கிறாரு. பார்வதி தூங்கிட்டு இருக்கும்போது கம்ருதீன் போய் பார்வதி எழுப்பி, நான் அவங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், நீ வரியா அப்படின்ற மாதிரி தான் வந்து கம்ருதீன் கேட்டார். அதுக்கு பார்வதி வந்து நான் அவங்ககிட்ட பேச விருப்பப்படலைன்னு சொல்லிட்டு பெட்லேயே படுத்துக்கிட்டு பேசின்னு இருக்கிறாங்க. என்ன பேசுகிறாங்கன்னா, நீ எங்கள் அப்பா பற்றி ஏதோ பேச வந்த, என்னை பற்றி அவ்வளோ ஒஸ்ட்டாக பேசினேன், ஆல்ரெடி நான் கிச்சன்லேயே உனக்கு சொல்லிட்டேன், எதுக்கு திருப்பி வந்து என்கிட்ட நீ பேச வர அப்படின்ற மாதிரி வந்து கேட்டதுக்கு அதுக்கு கம்ருதீன் என்ன சொல்கிறாரு, நான் வெளியில் வந்தால் உன் ஃபேமிலிக்கிட்ட நான் வந்து சாரி கேட்குறேன், நான் வந்து உன் ஃபேமிலி பற்றி பேசுனதுக்கு சாரி அப்படின்ற மாதிரி வந்து கம்ருதீன் சொல்கிறாரு. அதுக்கு பார்வதி சொன்னாங்கன்னா, சாரி சொன்னால் போதுமா அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அவங்க நீ தோப்பு காரணம் போடு அப்படின்னு பார்வதி வந்து சொல்கிறாங்க கம்ருதீன் கிட்ட. கம்ருதீனும் தோப்பு காரணம் போடுறாரு. இதை பார்த்துட்டு இருக்கும்போது பார்வதி என்ன சொல்கிறாங்க, தோப்பு கரணம் போட்டுட்டியா, சாரி கேட்டுட்டியா, இங்கேருந்து கிளம்பிடு அப்படின்ற மாதிரி தான் வந்து பார்வதி வந்து சொல்கிறாங்க கம்ருதீன். ஆனால் கம்ருதீன் என்ன பேச ஆரம்பிக்கிறாருன்றது பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து உன்னை ரொம்ப பிடிக்கும், நான் உண்மையாக தான் உன்னை லவ் பண்ணேன், ஆனால் எனக்கு வந்து நான் என்ன செய்கிறேன் என்ன பண்ணுறேன்றது தெரியல, கோவத்தில் தான் நான் வந்து வார்த்தையை விட்டுட்டேன், சாரி அப்படின்ற மாதிரி கம்ருதீன் வந்து சொன்னார். அதுக்கு பார்வதி என்ன சொன்னாங்கன்னா, உனக்கு கோபம் வந்தால் உன் இஷ்டத்துக்கும் பேசுவியா, இதை அக்செப்ட் பண்ணுற மாதிரியா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் உனக்கும் எனக்குமே கோபம் வந்தாலும் நம்ம 2 பேருமே எக்ஸ்ட்ரீமாக போயிடுறோம், அதனால் நான் வந்து ரொம்ப ட்ரிகர் ஆகி உன்னை வந்து அந்த மாதிரி பண்ணதுக்கு சாரி என்னை மன்னிச்சிருன்னு சொல்லிட்டு காலிலே விழுந்துட்டாரு அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஆனால் அது என்ன கிளியரான ரீசன்றது தெரியாது. ஆனால் அந்த காலில் விழுறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணிட்டாங்க. மோஸ்ட்லி இவங்க 2 பேருமே பேசுகிறதே வந்து ஷோ வந்து அந்த சீனே கட் பண்ணிட்டாங்க. இப்போ என்ன ரீசன் அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா, மற்ற ஹவுஸ்மேட்ஸ் எல்லாம் இந்த வார எபிசோடில் சண்டே எபிசோடில் வந்து கம்ருதீனுக்கு ரெட் கார்டு கொடுக்கணுன்றது ஹவுஸ்மேட்ஸு சாண்ட்ரா, விக்ரம் எல்லாருமே பேசின்னு இருக்கிறாங்க. இவனுக்கு ரெட் கார்டு வாங்கி கொடுத்து அனுப்பிச்சி விட்டணும், எனக்கே பயமாக இருக்குது, அது பார்வதின்றது ஒரு பொண்ணு, அவள் எப்படி இவ்வளோ சேஃபாக இருப்பாள், நம்ம இருக்கிறதுனால தான், இல்லைன்னா அன்றைக்கி அவன் வேறு ஏதாவது பண்ணியிருப்பான் அப்படின்ற மாதிரி தான் வந்து சாண்ட்ராவும் விக்ரமும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இதனால் பிபி டீம் வந்து கம்ருதீனை காப்பாற்றுறதுக்காக நீ போய் அவகிட்ட சாரி கேட்டேன்னா உன் மேலே ஒரு சிம்பத்தி க்ரியேட் ஆகும், நீ இதை வேணால் செய்யின்னு சொல்லிட்டு சொன்னதுனால என்னவோ தெரியல, கம்ருதீன் வந்து ஆர்டிஃபிஷியலாக தான் இதை க்ரியேட் பண்ணுறான்றது மட்டும் தெரியுது. அவர் சாரி கேட்கணும்னு நினச்சிருந்தாருன்னா 2 நாளைக்கு முன்னாடி சண்டை போட்டார் பார்த்தீங்களா, அன்றைக்கே கேட்டிருக்கலாம். 2 நாளுக்கு அப்புறம் வந்து இப்போ சிம்பத்தி கிரியேட் ஓட் வாங்கிறதுக்கு நினைக்கிறாரா, இல்லை பார்வதி கிட்ட வந்து நல்ல பேர் வாங்கிறதுக்கு நினைக்கிறாரா, இல்லை மக்கள்கிட்ட வந்து நான் நல்லவன் தான், கோவத்தில் தான் வார்த்தையை விட்டுட்டேன்றதுக்காக க்ரியேட் பண்ண நினைக்கிறாரான்றது தெரியல. கம்ருதீன் பார்வதி பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்டில் தெரிவிங்க ஃப்ரெண்ட்ஸ். ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், நீங்கள் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ்.